ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த வீடியோ வைத்து யாரும் ட்ரேட் எடுக்காதீர்கள். முழுக்க முழுக்க இந்த வீடியோ நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்ளவும். பேசிக் கிளாஸ் சொல்லிட்டு நிறையா பேசிக் கிளாஸ் எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச நிறையா சமாச்சாரம் சொல்லி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்னுடைய சார்ட்டில் நான் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? அது என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் இன்றைக்கோட வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, சரிங்களா? எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 4 செகண்ட், ஒரு 8 செகண்ட் அந்த ட்ரேடிங் ரூல்ஸையும் நான் ஓட விட்றேன், பாருங்கள். கம்பல்சரி ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அதிக லாட் எடுத்து அதிகமாக லாஸ் ஆகாதீங்க, சரிங்களா? ஒரு லாட் 2 லாட் எடுங்க. மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சா கூட போதும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் போதுங்கிற ஒரு மனநிலைமைக்கு வாங்க. முதல்ல 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தோம்னா நம்ம டெய்லியும் சம்பாதிக்க முடியும். லாஸு பெருசாக நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா பெருசாக லாஸையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சிறுதுளி பெருவெள்ளம், சரிங்களா? உங்கள் மைண்ட் செட்டை மாற்றினீங்கன்னா நீங்களே மாறிடுவீங்க. அதுதான் உண்மை. ட்ரேடிங் அப்படின்னா எமோஷ்னலை பொறுத்து இருக்குது. நீங்கள் எமோஷ்னல் ஆனீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, பணமே லாஸ் ஆகிடுது. அதனால் எமோஷ்னல் ஆகாதீங்க, பொறுமையாக ட்ரேடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம பேசிக் கிளாஸில் நான் சார்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர், என்னென்ன இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டரை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட வேறு என்ன கேட்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லைக் கொடுத்துட்டு தான் பாருங்களேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்களேன். சார் சூப்பர் சார், நல்லா இருக்குது சார், ரொம்ப நன்றி சார் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட் அதிகமாகும். நாம் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் என்னை ஊக்கப்படுத்துவது மட்டும்தான் உங்களுடைய எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டு. நான் பணம் காசு கேட்கல, நான் ஒன்றும் கேட்கல. ஒரு லைக்கு கொடுங்க, ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், நல்ல விதமாக சொல்லுங்கள். என்னடா கேட்டு வாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் கொடுத்துருவீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸுகள் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுவது, சரிங்களா? உண்மையாலுமே வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு லைக்கோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்கரேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஆப்பில் நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த 6 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சைடில் தெரியுதுங்களா? வால்யூம், ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வால்யூம். கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் வால்யூம் இண்டிகேட்டர். நீங்கள் இந்த இண்டிகேட்டருக்குள்ளே போனீங்கன்னா வால்யூம் அடித்தாலே வந்துடும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இங்கே வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த வால்யூம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு கேண்டிலும் எந்த அளவுக்கு ரெட் சிக்னல் காட்டுது, எந்த அளவுக்கு பை சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் பார்க்குறதுக்காக நான் இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? வால்யூம் என்ன பண்ணும்? ரெட்டுன்னா எந்த தூரத்துக்கு இருக்கும்? பெரிய கேண்டில் விழுந்துச்சுன்னா பெருசாக ரெட்டு விழுவுங்க, பெரிய க்ரீன் விழுந்துச்சுன்னா பெருசாக க்ரீன் விழுவுங்க. ஒரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டிலுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இந்த வால்யூமோட இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது சூப்பர் ட்ரெண்டு. நான் இதை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சூப்பர் ட்ரெண்டு. ஒரு ட்ரெண்டு மாறுறப்போ நம்ம இண்டிகேட்டர் இது காமிச்சு கொடுத்துரும். இது இந்த 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 சாக்லேட் கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சூப்பர் ட்ரெண்டுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதாங்க, சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அது க்ரீனில் வரப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதுவே க்ரீனில் வந்துடுச்சு. அப்போது நீங்கள் க்ரீனில் வந்த பிறகு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கும், சரிங்களா? இந்த சூப்பர் ட்ரெண்டு இதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டாலே வரும். சூப்பர் ட்ரெண்ட் ஆப்பு
யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3வது இண்டிகேட்டர் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பொலிஞ்சியர் பேண்டு. பிபின்னு கொடுத்தாலே வந்துடும் பாருங்கள், பொலிஞ்சியர் பேண்டு. இந்த பொலிஞ்சியர் பேண்டு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பொலிஞ்சியர் பேண்டு. இந்த ஒரு 2 பக்கமும் ப்ளூ கலர் லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கோம் காலையில் டைமில். 2 பக்கமே ப்ளூ கலர் லைன் வருது பார்த்தீங்களா, இதுதான் பொலிஞ்சியர் பேண்டு. இது என்ன அப்படின்னா, அந்த பொலிஞ்சியர் பேண்டு மேல் லைனை போய் ப்ளூ கலர் டச் ஆகிறப்போ, அது மேலே 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 டச் ஆகிறப்போ அது மேலே மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பொலிஞ்சியர் பேண்டு கீழே வந்து டச் பண்ணுறப்போ, கீழே 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 கீழேன்னு வரப்போ இது வந்து கீழே வருதுன்னு அர்த்தம் மார்க்கெட்டு. சரிங்களா, இதுதான் பொலிஞ்சியர் பேண்டோட நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். இதை பாருங்கள், இது அப்படியே மேலே 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 மேலேன்னு போய்ட்டு க்ரீன் கலரில் போயிட்டு இந்த இடத்துல டச் பண்ணி அப்படியே கீழே இறங்குறான்னு தெரிஞ்சனா பொலிஞ்சியர் பேண்டை வச்சு டச் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அதை ஐடியா பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா, இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்த இண்டிகேட்டர் என்ன நான் யூஸ் பண்ணுறேன்னா எஸ்ஏஆர், பேராபோலிக் இண்டிகேட்டர். பாருங்கள், அதான் இது எஸ்ஏஆர்னு போட்டாலே வந்துடும். எஸ்ஏஆர் பேராபோலிக் எஸ்ஏஆர்னு போட்டாலே வந்துடும். சரிங்களா, இதோடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து இப்போ எப்போ இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரும். காட்டுறதுங்க, இப்போது இந்த இடத்துல இங்கே ஸ்டாராக ப்ளஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த எஸ்ஏஆர் பேராபோலிக். இது மேலே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கேண்டிலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு அர்த்தம். நம்ம கேண்டிலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா தெளிவாக பாருங்கள், பேராபோலிக் வந்து நம்ம கேண்டிலுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம கேண்டிலுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு கீழே விழுவ போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. சரிங்களா? சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு கால் ஒன்று வந்துச்சு, அதனால் வீடியோ பாதியிலே கட் பண்ணிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த எஸ்எம்எம்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது பாருங்கள். இண்டிகேட்டரில் போயிட்டு எஸ்எம்எம்ஏ அப்படின்னா ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ். சரிங்களா, இந்த ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க அப்ளை ஆகிடும். சரிங்களா, இந்த ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நான் வச்சுருக்க லென்த்து 50ல் ஒன்று வச்சுருக்கேன். வீடியோவில் எதுவுமே மாற்ற வேணாம். 50ல் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் 100ல் ஒன்று வச்சுருக்கேன். ஏன் இந்த 50 இந்த 100 வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த காட்டுறதுங்க ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ்னு என்னென்னு உங்களுக்கு காட்டுறதுங்க. ஒரு லைன்ஸ் மாதிரி தான் வரும். இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்மூத்தட் மூவிங் 50 அப்படின்னா இந்த எல்லோ கலர் லைன் இங்கே தெரியுதுங்களா, எல்லோ கலர் லைன் தெரியுதுங்களா என்னோடய சார்ட்டில். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் லைன் தெரியுதுங்களா, இதுதான் ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் 50. ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் 100ன்னா இது ப்ளூ கலர் லைன். சரிங்களா, இது எதுக்காக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த மார்க்கெட் மேலே ஏறுறப்போ இந்த எல்லோ கலர் லைனை டச் பண்ணிட்டான் அப்படின்னா ஆவரேஜ் 100, அதாவது 50, ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் 50 டச் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக 100 டச் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கீழே இறங்குறப்போ, மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் லைனை 50 டச் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக 100 டச் பண்ணுவான்னு என்னோடய வியூ. அதனால தான் இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது 50 டச் பண்ணாலும் சரி, 100 டச் பண்ணாலும் சரி, டச் பண்ணிட்டான்னா அடுத்தது கண்டிப்பாக இன்னொரு லைனை டச் பண்ணிடுவான். அது வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும்னு என்னோடய வியூ. நீங்கள் எந்த இடத்துல வேணால் எடுத்து பாருங்கள். இது நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த லைன்ஸ் இது. சரிங்களா, ஒன்று இப்படி டச் பண்ணாமலே போகிறீங்க, எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஒன்று இப்படி டச் பண்ணாமலே போயிடுவான். அதையும் மீறி போய் டச் பண்ணான் அப்படின்னா கம்பல்சரி அவன் டச் பண்ணிடுவான். அது வரைக்கும் போகும் அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மூத்தட் மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 100, 50 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதையும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேட்டருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்
இந்த இண்டிகேட்டர் பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். நான் வச்சுருக்க இண்டிகேட்டர் மட்டும்தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த 6 இண்டிகேட்டர்ஸையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தா புரியாது. திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒரு டைம் பார்த்தா மறந்துடுவீங்க. நோட்டில் எடுத்து எழுதி வச்சுக்கிங்க. சரிங்களா? அதை வந்து கரெக்டாக ப்ராக்டிக்கலாக லைவில் எப்படி அப்ளை பண்ணணும், லைவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா சார்? நன்றி சார். வணக்கம்.